வணக்கம் டிபிகே டாக்ஸ். சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ராமாயணம் சீரியலில் சீதையா நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீதையா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் பிராச்சி பன்சல். சீதை கதாபாத்திரம் தனக்கு கிடைச்சதை பற்றி பிராச்சி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மிகப்பெரிய பாக்கியம்னா அது ராமாயணம் சீரியலில் சீதை கதாபாத்திரம் கிடைச்சது தான். ராமாயணம் சீரியலில் சீதையாக நடிக்கும்போது சில சவால்களையுமே நான் மேற்கொண்டேன். திருமணம் காட்சிகள் வரும்போது கிட்டத்தட்ட 25 கிலோ அளவுக்கு அணிகலன்கள் போட்டு தான் நடிக்க வேண்டியது இருந்தது. 2.5 மணி நேரம் தினமும் ஷூட்டிங்கில் நான் அந்த மாதிரி நடித்தேன். இருந்தாலுமே எனக்கு சீதையாக நடித்ததுனால மிகப்பெரிய சந்தோஷம்தான் இருந்தது. இதுபோல் தனக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்லி மகிழ்ந்தவங்க தான் பிராச்சி அவங்க. பிராச்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் 1995ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போது 29 வயதாகுது. பிராச்சி அவங்களுக்கு சுமித், சுஜித்னு 2 சகோதரர்கள் இருக்காங்க. பிராச்சி அவங்களோட அம்மா பெயர் உஷா. இவங்க மும்பையில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் தான் யூஜி டிகிரி முடிச்சிருக்காங்க. மாடலிங் மேலே அதிக ஆர்வம் கொண்ட பிராச்சி அவங்க பல மாடல் ஷோக்குலேயுமே கலந்துருக்காங்க. பலாஸ் மிஸ் இந்தியா கான்டெஸ்டண்டில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வெற்றி பெற்றிருக்காங்க பிராச்சி அவங்க. இதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம், அட்வர்டைஸ்மெண்ட்னு தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த இவங்க 2017ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக மீடியாவில் என்ட்ரு ஆகிறாங்க. இவங்க பாகுலா பூத்துன்ற சீரியலில் நடிக்கிற மூலிமா முதல் முறையாக சீரியலில் அறிமுகமாகறாங்க. இதுக்கப்புறம் சிவசக்தின்ற சீரியல்லையுமே நடித்து பிரபலமாகறாங்க. ட்ராவலிங் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது, வீடியோ ஆல்பம் பண்ணுறதுன்னு தொடர்ந்து பிஸியாக இருந்த இவங்களுக்கு ராமாயணம் சீரியலில் சீதா கதாபாத்திரம் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தருணம்னு பல இடங்கள்லையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. ராமாயணம் சீரியலில் சீதா கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.